ஹலோ பிகேம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட வருகிற 2026 தேர்தலில் யாரு ஜெயிச்சா நல்லா இருக்குங்கிறத கேட்க போறோம். வாங்க என்ன சொல்றான்னு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க, வர 2026 தேர்தலில் யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி ஜெயிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா மண்ணுக்கான அரசியல், அனைத்து உயிர்களுக்கான அரசியல், தூய அரசியல், தூய்மையான அரசியல், மக்களுக்கான அரசியல். இதை தவிர்த்து வேற யார் வந்தாலும், நாம் தமிழர் கட்சியை தவிர வேற யார் வந்தாலும் மக்களுக்கான அரசியலை செய்ய மாட்டாங்க. சீமான் கிட்ட நல்லா இருக்கும். அண்ணன் சீமான் செந்தமிழ் சீமான் கிட்ட நல்லா இருக்கும். எதனால சொல்றீங்க? ஏன்னா அவருடைய கொள்கையே வேற. மேம் சொல்லுங்க, வர 2026 தேர்தலில் யாரு ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சீமான் அவர்கள் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் தான் மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளுமே முன்னெடுத்து கொண்டு போறாரு. அதாவது இந்த நாட்டுல பாத்தீங்கன்னா மனிதர்கள் மட்டுமல்ல வாழ வேண்டியது, எல்லா உயிரினங்களும் சேர்ந்துதான் நாட்டிற்கானது அப்படிங்கறதுல எல்லா உயிரினங்களுக்காகவும் போராடுறாரு. அதனால அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் வந்தா நல்லா இருக்கும். சீமான் ஜெயிச்சாதான் நல்லா இருக்கும். அவர்கிட்ட இருக்கிற அந்த ஆளுமை வேற யார்கிட்டயுமே பார்க்கல. அவர்கிட்ட இருக்கிற பிரின்சிபல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. யார் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம சீமான் வந்தாருன்னா ரொம்ப நல்லது. அவர் வந்தாருன்னா மக்கள் நம்ம நாட்டை அவரால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். வேற யாரு வந்தாலும் இது சரிப்படுத்த முடியாது. நிறைய ஊழல், நிறைய அதாவது நாட்டு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அவர் தோத்தாலும் ஜெயிச்சாலும் சரி, இது வரைக்குமே 15 வருஷமா கடந்து வந்துட்டு இருக்காரு அண்ணன். அப்படி இருந்தும் மக்களுக்காக நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி மக்களுக்காக நல்லது பண்ணணும், அவங்களுக்காக நல்ல வழி கொண்டு வரணும்ன்றதுக்காகவே அவர் போராடி இத்தனை வருஷமா மக்களுக்காகவே வந்துட்டு இருக்காரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தையும் உண்மையாவே இருக்கு. அண்ணன் சீமான் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரோட கொள்கைகள் நல்லா இருக்கு. நான் வெளிநாட்டுல பணிபுரியுறேன். ஆனா இவருடைய கொள்கையெல்லாம் அங்க எல்லாம் நடக்குது. அவர் சொல்றதெல்லாம் அங்க செய்யறாங்க. நெஞ்சில கேமரா அப்பன்னு சொன்னாரு, அங்கே கேமரா வைக்கிறாங்க. சிங்கப்பூர்லாம் நடக்குது. ஆனா இங்கதான் அது என்ன, இவர் வந்தாதான் அதெல்லாம் நடக்கும். நேர்மையா ஒரு வேலை நடக்கிறதா அது இவர் பண்ண கொள்கையெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அதாவது நடிகர் வராங்க, நடிகைகள் வராங்க, யாரு வேணா வரலாம். இது ஒரு ஜனநாயக நாடு. நீங்க கூட நாளைக்கு எலெக்ஷன்ல நிக்கலாம். உங்களை எனக்கு பிடிச்சது, உங்க கொள்கை எனக்கு பிடிச்சதுன்னா நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன். ஆனா நடிகர்கள் இத்தனை வருஷம் அவங்க நடிச்சு அந்த புகழ் மூலியமா வராங்க. இப்ப எங்க மனைவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன் இப்போ வரைக்கும் சொல்லிதான் இருக்காங்க. ஆனா இப்ப அந்த 42 பேர் இறந்தது அந்த சம்பவம். ரெண்டாவது அவர் எதுக்குமே இப்ப அண்ணன் பாருங்க, சுதந்திரமா புலியா தனியா நின்று பேசிட்டு போறாரு. அவர் வரலன்னா கூட இந்த இடத்துல கூட்டம் குறைய போறது இல்லை. இப்ப அண்ணனை ஏதோ சூழ்நிலை அண்ணன் வர முடியல அப்படின்னா கூட்டம் குறைய போறது இல்லை. ஆனா அவர் வராருன்னு சொல்லி காலையில இருந்து கால எடுக்க நின்று நிக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விதமான ஒரு கவர்ச்சி தான். அது ஓட்டா மாறுமா அப்படிங்கிறது தெரியல. தமிழர் கட்சி மட்டும் வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. இல்ல அதுல காரணம் என்னன்னா, ஒரு கொள்கை கோட்பாடுன்னு வரும்போதுல சாதாரண ஜனங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் புரிதல் வராது. அந்த புரிதல் வரணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். அன்னைய ஃபர்ஸ்ட் 2010 12 எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி நிற்கும் போதுல 1% தான். ஆனா இன்னைக்கு 8.3% வந்திருக்கு. இது இன்னும் சதவீதம் பெருகும், குறையாது, பெருகும். சதவீதம் பெருகும். ஆனா 26 எலெக்ஷன்ல தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றா ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம். விஜய் அவர் பேச்சே பேச தெரியாது. செந்தமிழ் சீமான் அண்ணன் எப்படின்னா கொள்கையை இன்னும் இது பண்றாரு. அவர் இண்டிவிஜுவலா பேசுறாரு. எல்லா கொள்கையை பெருசா பேசுறாரு. இவர் எழுதி கொடுத்துதான் படிக்கிறாரு தவிர ஆனா இண்டிவிஜுவலா பேச தெரியல. கூட்டம் கூடுதல் தவிர ஓட்டு வருமானு தெரியாது. ரசிகர்கள் வராங்க அவ்வளவுதான் தவிர இவருக்கு காசு கொடுக்காம இவருடைய பேச்சை கேட்டு இவருக்காக உயிரை விடக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. அதனாலதான் செந்தமிழ் அண்ணன் சீமான் கண்டிப்பா வருவாரு. அவருடைய கொள்கையை எல்லாமே ஏற்று நடத்துவாங்க. மக்கள் எல்லாமே செய்வாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா செந்தமிழ் சீமான் அண்ணன் வரணும். வந்தாதான் நாடு உருப்படி ஆகும். 15 வருடமா ஜெயிச்சது இல்லையே, திரும்பவும் மேல எப்படி நம்பிக்கை வைப்பாங்க?
ஏன் செவிக்கலன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு தேர்தலுமே முன்னேறி கொண்டு தானே வர்றாரு. தனித்து நிக்கிறாரு. பணப்பலம் கிடையாது. ஆனா படைப்பலம் சுமாரா இருந்தாலும் அதை வைத்து முன்னேறி கொண்டு தானே வராங்க. ஏன்னா இந்த திராவிட அரசியல் ஒரு பாத்தீங்கன்னா அன்னை எப்பவுமே 2021 வென்றுக்கணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு தேர்தலையுமே அந்த நடிகர்களை இறக்கி விட்டு அண்ணனை டம்மி ஆக்குற மாதிரி பண்றாங்க. அதுதான் ஒண்ணு. ஆனா மக்கள் மனதுல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க. அதாவது அவரோட கொள்கையிலே இருக்காரு இல்லையா, அது பெரிய விஷயம் இல்ல. நான் வந்து சரி எனக்கு வந்து இடம் கிடைச்சா போறோம் அப்படிங்கறதுனால எல்லாரோடையும் சேராம அவரோட ஸ்டாண்ட்ல நிக்கிறாருல்ல, அது பெரிய விஷயம் தானே. நம்புறேன். இல்ல அது அரசியல்னா எல்லாரும் ஒவ்வொருத்தங்க அவங்களோட இதை ட்ரை பண்ணதானே செய்வாங்க. சோ அவர் ஒரு பக்கம் ட்ரை பண்றாரு, பட் இவரோட ஓட்டுங்கிறது அது இவருக்கு தானே இருக்கும். So, அதனால அது 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 டிஸ்டர்ப் ஆகாது. அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் இப்ப இந்திக்காரங்க வந்து ஃபுல்லா தமிழ்நாட்டுல வந்து இறங்கி இருக்காங்க. அவங்க ஓட்டர்ஸா மாற வாய்ப்பு இருக்குன்னு இப்ப சொல்றாரு அண்ணா. அதுவும் உண்மைதான், எல்லாமே உண்மைதான். அது எல்லாமே தெரிஞ்சு மக்களுக்காகவே நல்லது பண்ணணும்னு வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஜனங்களுக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. ஜனங்க மாறணும், அவருக்கு ஓட்டு போடணும். இந்த 2026ல அவருக்கு ஓட்டு போட்டால் ஒழிய நான் நாட்டை காப்பாற்ற முடியும், மத்த யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால ஜனங்க மாறி தயவு செஞ்சு எல்லாரும் ஜனங்க வந்து இனிமேலாவது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்து கரெக்டான ஒரு ஆளை தேர்வு செய்து அவங்க வந்து ஓட்டு போட்டால் ஒழிய இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இப்ப நம்ம இப்போ 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல, அதனால இன்னும் வந்து ஜெயிப்பார் நம்பிக்கை இருக்கா? மக்கள் வந்து இன்னும் அறியாம இருக்கிறாங்க, கொள்கை என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. அவங்க கொள்கை தெரிஞ்சாவே அவங்க வந்து கண்டிப்பா அண்ணனுக்கு தான் போடுவாங்க, வேற எந்த கட்சியும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இவருடைய கொள்கை வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், உழவர் விவசாயத்தை பத்தி, ஏன்னா விவசாயம் ரொம்ப முக்கியம். அவர் எடுத்து வைக்க கொள்கையெல்லாம் அருமையா இருக்கு. இந்த மாதிரி எந்த கட்சியும் சொல்லாதெல்லாம் வெளிநாட்டுல எல்லாமே நாடகம் அந்த இதை எடுத்து காட்டுறாரு. இவர் சொல்றதெல்லாம் இவர் செஞ்சாருன்னா நான் வல்லரசு ஆயிரும் தமிழ்நாடு. நம்ம இப்ப என்னன்னா இந்த கூட்டணி எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப கூட்டணி எல்லாம் ஜெயிக்க முடியும். கூட்டணி எதுக்கு? இவருக்கு தேவையே இல்லையே. இவர் கொள்கைக்கே கூட்டணி தேவையில்லையே. இவர் தான் பெரிய கட்சியா, மகத்தான கட்சியாச்சே. இந்த மாதிரி கட்சி இருக்கவங்களுக்கு எனக்கு பெருமையா இருக்குது. அந்த கட்சிக்கு நான் வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா உணர்ச்சி, இது உண்மையா அது. வெளிநாட்டுல எப்படி அதை விட நல்லா எடுத்தாருவாரு. இயற்கை வளம்லாம் நல்லா பாதுகாப்பு வைப்பாரு, மரம்லாம் நல்லா ஊனுவாரு. வெளிநாட்டுல நடக்கிறதால அப்படியே சொல்றாரு, கண்டிப்பா செய்வாரு. இப்போ புதுசா விஜய் வந்திருக்காரு, ஓட்டு நீங்க பெரிய விஜய் வந்து இன்னைக்கு வந்த ஒரு கிழிக்கிற மாதிரிங்க. அவனை வந்து அண்ணன் சீமான் அவர்களோட ஒப்பிடாதீங்க. ஏன்னா அண்ணன் வந்து இன்னும் சாவுல இருந்து வந்தவர், சரிங்களா? இவங்க யாருக்காக போராடி இருக்காங்க, யாருக்காக எந்த நிகழ்வு முன்னெடுத்திருக்காங்க சொல்லுங்க. அவரு பிரச்சாரம் பண்ணும்போது 41 பேர் இறந்ததுக்கே அவங்க வீர வணக்கம் செலுத்தல. கட்சிக்குள்ள இருக்கிற எங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் தான் வீர வணக்கமே செலுத்தினாங்க. அப்படி இருக்கிறவரு அவரோட எங்க அண்ணனை ஒப்பிடாதீங்க தயவுச்சு. அவரு நாலா பட்சமா தான் நாங்க பாக்குறோம். ஒரு தடவையாவது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்தாதான் அவர் என்ன செய்யறாரு, என்ன பண்றாரு. இப்ப பேசுறாங்கல்ல, இப்ப இவர் வந்து என்ன செய்வாரு, ஒரு தடவையாவது வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்தாதானே அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். வாய்ப்பே கொடுக்காம அவரை குறை சொல்லிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே கிடையாது. அதனால வந்து அவர் வந்தா நல்லா இருக்கும். புதுசா விஜய் வந்திருக்காங்க, அவங்க அண்ணனோட ஓட்டுல குறையுது. அப்படி எல்லாம் இல்லைங்க, அது வேற இது வேற. இது கொள்கைக்கான ஏற்படுற கூட்டம், அது வேற. அது வந்து ரசிகர்களுக்காக கூடுற கூட்டம். இவர் பண்ற அரசியல் மாதிரி விஜயால பண்ண முடியாது, புரியுதுங்களா? அது வேற இது வேற. அது ஓட்டெல்லாம் ஒன்றும் குறையாது. சீமான் அண்ணனுக்கு போடுற ஓட்டு என்னைக்குமே அவங்க சீமான் அண்ணனுக்கு தான் போடுவாங்க. ஒன்றும் குறையறது வாய்ப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மக்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. இதே மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து வரும்னா பிகின் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.